கணபதியே வருவாய், கணபதியே வருவாய், அருள்வாய் கணபதியே வருவாய். மணமொழி மேயாளி தினமொழி துதிக்க மணமொழி மேயாளி தினமொழி துதிக்க மங்கள இசையுங்கள் நாவிலில் உதிக்க, மங்கள இசையுங்கள் நாவிலில் உதிக்க கணபதியே வருவாய், அருள்வாய் கணபதியே வருவாய். ஏழு ஸ்வரங்களில் நான் இசை பாட எல்குமே இல்புல் பொல்கியே போட, ஏழு ஸ்வரங்களில் நான் இசை பாட எங்குமே இல்புல் பொல்கியே போட, தாளமும் பாவமுள் ததபி கூத்தாடு அரணில் யாவருள் புகழ்ந்து கொண்டாடு கணபதியே வருவாய், அருள்வாய் கணபதியே வருவாய். எங்கே கருப்பு சாமி, அவர் எங்கே கருப்பு சாமி, எங்கே கருப்பு சாமி, அங்கே எங்கே கருப்பு சாமி, அக்கினியில் பிறந்தவரா ஆரணியில் மகிழ்ந்தனவள், அக்கினியில் பிறந்தனார் ஆரணியில் மகிழ்ந்தனவள், எங்கே கருப்பு சாமி, அவர் எங்கே கருப்பு சாமி, சாமி எங்கே கருப்பு சாமி, அவர் எங்கே கருப்பு சாமி. அவர் எங்க கருப்பு சாமி, சாமி எங்க கருப்பு சாமி, அவர் எங்க கருப்பு சாமி. சடமுடி காரணம் சாமிகளை காத்திடுமா, சடமுடி காரணம் சாமிகளை காத்திடுமா, சல்லடைய கட்டி வாரா சாந்தி சாந்தி ஆடி வாரா, சல்லடைய கட்டி வா சாந்தி சாந்தி ஆடி வாரா, எங்க கருப்பு அவர் எங்க கருப்பு, எங்க கருப்பு சாமி, அவர் எங்க கருப்பு சாமி, சாமி சாமி. கையில் பிடித்து பார வேட்டாடி வரா, பலந்த கையில் பிடித்து பார வேட்டாடி வரா, எங்க கருப்பு அவ எங்க கருப்பு, எங்க கருப்பு சாமி, அவ எங்க கருப்பு சாமி, சாமி. அத்தங்கவுள் ஆண்டவர்க்கு எதிராக இருப்பவராம், அத்தங்கவுள் ஆண்டவர்க்கு எதிராக
சாமி எங்க கருப்பு சாமி அவர் எங்க கருப்பு சாமி எங்க கருப்பு சாமி எங்க கருப்பு சாமி தாயிச்சிருந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை ஆயிர உறவில் பெருமகள் இல்லை அன்பை தந்தையை அன்பில் இல்லை தாயிச்சிருந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை சமயம் தெரிஞ்சு வேலைக்கு செய்வன் கோமாளி உட்காருங்களே ஆரவாரத்தை அமைக்கி உட்காருங்களே பொறுமையில அம்மாக்களே என்ன பெத்தாத்தா பொறுமையில அம்மாக்களே பேசாமர்களே வெட்டி பேச்சுகளை பேச வருகிறே அருமையில ஐயங்களே அம்மாமார்களே அனைவரும் ஆரவாரம் தயாரிருக்காங்க சச்சரவு கூடாது முன்னாடி உட்காந்துக்கிட்டு சத்தம் போடக்கூடாது சத்தம் போட்டால் மைக்கு வெளியே எடுக்கும் நாங்கள் பேசுகிற பேச்சில் கெடுக்கும் அப்புறம் காலையில் வந்துக்கிட்டு பப்புன்னு நல்லாவே பாடலை டான்ஸுக்காரப்பில் நல்லா ஆட்டலை இந்த மாவை ஆட்டலை கையை
நீங்கள் தள்ளி உங்கள்கிட்ட டவருக்கு போய் 15 வருஷம் ஆச்சு. நீங்கள் என்னத்தை தள்ள போகிறீங்க? கையை கால ஆட்டில் குறை சொன்னாங்க. நீங்கள் சிரித்த முகத்தோட நாடகம் பார்த்தா நாடகம் இருக்கும். இதை விட்டு பயலுக்கு பயப்படுறாங்கடா, சிரிக்காதடா. இதை விட்டுட்டு சில ஊரில் பார்த்தா சண்டைக்காரனை பார்த்த மாதிரி முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்தா அது மாதிரி இல்லாமல் அமைதி காத்து நாடகத்தை பார்க்கணும். ஏன்னா வந்திருக்க நடிகரில் சாதாரண நடிகை கிடையாது. மணி என்ன ஆகுது இப்போ? மணி 11:10. ஏன்னா எல்லா கிராமத்துலேயும் 10 மணிக்கு நடத்த ஆரம்பிப்போம். நம்ம கிராமம் பொன்னமரை அதில் முக்கியமான கிராமம்னால 11 மணிக்கு மேலே பாருங்க. அதாவது ஒன்றும் கிடையாது. நடிகர் எல்லாம் சரி 9 மணிக்கு நாடக நடிகர்கள் வந்தாச்சு. ஆமாம், என்ன காரணம்னா ஒரு கிராமத்தில் இப்போ சொல்கிறது நான் சொல்கிறது தப்பாக இருந்தாலும் சரி இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கிராமத்தில் வந்து ஒரு நாடகம் வச்சிட்டிங்கன்னா 9 மணிக்குள்ளே நீங்கள் தான் நடிகர்களுக்கு உள்ள தேவையான பொருளை வச்சிடணும். ஏன்னா டேபிளு, தண்ணி, விரிப்பேன், பூவு, தேங்காய் எண்ணெய் நாங்கள் வந்து ஒவ்வொன்றையாக கொண்டு வாங்க, தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு விடுவாங்க, மல்லிகைப்பூ கொண்டு வாங்க, டேபிள் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லக்கூடாது. எங்கள் டயத்துக்கு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா எங்களுக்கு என்ன விலை? நாடகக்காரங்களுக்கு என்ன விலை? சோத்தை தின்னு முடிச்சுன்னா மேடைக்கு வர தானே வேலை. பெட்டியார் சுதியை போட்டுருவார், பப்புன்னு வெளியே வந்துடுவார், அவ்வளோதான். ஏன்னா மற்ற நிகழ்ச்சி மாதிரி கிடையாது. ஏன்னா நீங்களும் பார்க்காத நிகழ்ச்சியாக இருக்குது. ஆடல் பாடல் பார்த்துருக்கீங்க 3 மணி நேரம் தான். கச்சேரி பார்த்துருக்கீங்க 3 மணி நேரம் தான். இந்த நாடகம் ஒன்று மட்டும்தான் 10 மணிக்கு ஆரம்பித்து விடியக்காலம் 6 மணிக்கு முடியுது. என்ன காரணம்? எந்த கலையை அழித்தாலும் நாடக கலையை அழிக்க முடியாது. என்ன காரணம்? ஆடல் பாடலில் பாட்டை போட்டு ஆடுவாங்க, கச்சேரியில் நின்றுக்கிட்டு பாடுவாங்க. நாடக நடிகைகள் அப்படி கிடையாது. நாங்களே ஆடணும், நாங்களே பாடணும், நாங்களே பேசணும், நாங்களே சிரிக்க வைக்கணும், நாங்களே சிந்திக்க வைக்கணும். ஏன்னா நாடகத்தில் தகப்பே யார் தெரியுமா? ரொம்ப சிரமப்படுற ஆள் பெட்டிக்காரு தான். பெட்டி மிருதாங்க ஆல்ரவுண்டு தாளம் தான். இவங்க தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமம். பெட்டிக்காரை பார்த்தீங்கன்னா பப்புன்னு டான்ஸு, வள்ளி, நாரதர், ராஜா பாட்டு எல்லாத்துக்கும் வாங்கி பாடி அவர் பாட்டு பாடி பேர் வாங்கணும். ஏன்னா நாடகத்தில் தந்தையே 6 மணி கிளறிச்சு தான். அதனால் இனிமேல் சரியான டயத்துக்கு நாடகத்தை ஆரம்பிக்கிறது தெரிவித்து கொண்டு பாட்டு மருதம் பண்பு நாடகம் நாட்டுக்கு நல்ல பணத்திலும் சொல்லியிருக்கார்கள். கல்வியிலே சிறந்த இளைஞர்மை கணவான்களுக்கும் கற்றறிந்த பெரியவர்களுக்கும் இளைஞர்மை தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் நாட்டுமனை பொன்னாக ஆக்கத்துடிக்கின்ற விவசாய பிரிவு மக்களுக்கும் அல்லும் பகலும் அயராது பாடுபடும் பாட்டாளி வருகிறதுக்கும் சுற்றுப்புறட்டாளத்தில் நாடகத்தை கடந்த கல அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வராதவர்களுக்கும் வயதுக்கு வந்தவர்களுக்கும் வயதுக்கு வர போக காத்துக்கொண்டு கல்யாணமானவர்களுக்கும் கல்யாணமாக துடித்துக் கொண்டிருப்போம். பிள்ளை பெற்றவர்களுக்கும் பிள்ளை வர ஆக்ஷன். நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வந்து சில முக்கியமான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பார்கள். இந்த வந்தவங்களும் பல வேலை இருக்கும். இந்த துண்டை தூக்கிட்டே அலைகிறார் அண்ணன், அது ஒரு வேலை தான். சில பேர் வந்து பிடிப்பாங்க, பிடி சிகரெட்டு வேறு வச்சுக்கிட்டு அனுப்பாங்க கங்க. சில பேர் திருப்பிக்கிட்டு வைப்பாங்க, இன்னொரு சீரட்டை பற்ற வைப்பாங்க. ஆனால் கொஞ்சம் விவரமான ஆளுங்க போட ஆரம்பிச்சு கழுவ பசைய வெத்தலை விடுவாங்க, பொடி விடுவாங்க, புயலை விடுவாங்க. சில பேர் கூட்டத்தில் குசு விடுவாங்க. கூட்டத்தில் கொலை பண்ணா கூட சொல்லிடுவாங்க. இந்த உட்காந்துருக்காங்க இந்த லீடர் ஃபுல்லாக குசு போட மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஏன்? மான பிரச்சனையா? யாரு பார்க்க நேரம் பார்த்துருந்தா என்ன அப்படி தெரிக்குது? ஒன்றும் இல்லை, நீ வந்து எப்படியோ வந்து பாடுறா. இந்த இது சாப்பிட்டோம்ல முட்டைகோசு சாப்பிட்ட இடத்துல அது பின்னாடி புருன்னு தெரிக்குது. அதனால் சரி நான் சொல்லவா? வாங்க. 6 மணி கிளையரிசுமாகிய திருச்சியை சேர்ந்த மறைந்த மாமேதை எங்களை விட்டு சென்றால் எங்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அப்பா TM அடைக்கலைசாமி அவர்களின் மகனுமாகிய மதுரை புதுரை சேர்ந்த TMA அருண் அவர்களுக்கு இங்கே பொன்னாடை பெற்றுக்கிறார்கள். கையை தட்டினா என்ன 50 பேர் குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்கா. மிருதங்க சக்கரவர்த்தியுமாகிய பார்த்திபன் அருகாமையில் கள்ளிக்குடியை சேர்ந்த உடல்புறா சகோதரனுமாகிய VM சிங்கத்துறை அவர்களுக்கு கிராமத்து சார்பாக பொன்னாடை பெற்றுகிறார்கள். பலவாத்திய புகழுமாகிய சிரிப்பு நடிகருமாகிய உண்ணாமலை அவர்கள் மகனுமாகிய பசமுகு அருமை மகனும் செந்தில்குமார் அவர்களுக்கு மீனாட்சிபுரத்தை சேர்ந்த செந்தில்குமார் அவர்களுக்கு பொன்னாடை பெற்றுகிறார்கள். தாளக்கலைஞருமாகிய சென்றடா விட்டிகுடி நாட்டு வரும் மகிழ்கிற கீழே காஞ்சரகுளத்தை சேர்ந்த SP ராமர் அவர்களுக்கு இங்கே கிராமத்தின் சார்பாக நகரப்பட்டி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பெற்றுகிறார்கள். இங்கு சிறந்த முறையை ஒளி அமைத்து கொண்டு இருக்கும். வாங்க மேடைக்கு வாங்க. அன்பு ஆடியோஸ் தானே ஒளி அமைத்து கொண்டிருக்க அன்பு ஆடியோஸ் நகரப்பட்டியை சேர்ந்த அன்பு உள்ளவங்களுக்கு இங்கே பொன்னாடை பெற்றுகிறார்கள். SSK யூடியூப் வாங்க. சிறந்த முறையில் எங்களை தமிழ்நாட்டில் இன்றைக்கி அதிகமாக யூடியூப்பில் எங்களை பார்க்குறீங்கன்னா காரணம் நம்ம அண்ணன் தான். அவர்களுக்கு இங்கு பொன்னாடை பெற்றுகிறார்கள். இங்கு பபுனா அடித்து கொண்டிருக்கும் தெம்மலை கருப்பர் ஆடியோஸ் 2 மைக் செட்
அவங்கள வாங்க. இங்கே பப்பம் கிடைக்கும் மாதிரியில் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளை யாருன்னா அது சின்னராஜா தான். அது மாப்பிள்ளை அவர்களுக்கு விழாக்கு சார் பொன்னாடை எடுத்து பெரும்படுத்துறாரு. வாங்க போட்டுருங்க, போட்டுருங்க. அப்புறம் கோவப்பட்டுருவார், வேறு மாதிரி ஆயிரும். அப்புறம் கோவப்பட்டார் டான்ஸ் பிள்ளை கட்டி பிடிப்பார், வேறு மாதிரி ஆயிரும். என்ன கோவப்பட்ட அடிப்பாயின்னு கேள்விப்பட்டிருக்கேன், கட்டி பிடிப்பாயின்னு இங்கே கேள்விப்பட்டதில்லை. எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். நீங்கள் தானே வாத்தியார். தம்மனை கருப்பர் சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கு கிராம சார்பாக முன்னாடி பதிவுறார். நாடக அமைப்பாளர் இங்கே நாடக அமைப்பாளர் மாகிய தம்பி காளியப்பன் காளிமுத்து ராஜ நடிகரா விளக்கமாறு குஞ்சு பேர் MM ராஜா அவர்களின் தத்தெடுத்து வந்த பாசமிகு சங்கராசாமி அவர்களின் கொள்ளு பேரனுமாகிய காளிமுத்து அவர்களுக்கு பொன்னாடை பதிவுறார்கள். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த நடிகளை போடுங்க. பொன்னாடைப்படுத்தி மரியாதை செலுத்திய நகரப்பட்டி கிராம பொதுமக்களுக்கும் என் சார்பாகவும் இசைக்குழு சார்பாகவும் நாடக அமைப்பாளருமாகிய அண்ணன் MM ராஜா சார்பாகவும் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால முதல் என்ன செய்யணும், அதனால என்ன செய்யணும்னா முதல் வந்தோன்னா பபுனோட கடமை என்ன தெரியுமா, சாமியை கும்பிடணும். நேரம் அம்மன் கோயில் கிழக்காலன்னு போயிட்டு அப்படி எப்படி வரணும் தெரியுமா. ஹலோ இவ்வளோ ஸ்பீக்கர் பெட்டி இதெல்லாம் இருக்கு, நிறைய எப்படிலாம் இருக்கு. கெயின் எடுத்து ஃபுல்லாக எடுத்து ஊரை அதர வேணாமா. சினிமா பாட்டு போடும்போது ஊரை அதிர்றது 5 கிலோமீட்டர் கேட்குது. ஹலோ ஹலோ பெட்டி அப்படி ஏற்ற இந்த மைக்கை பாட்டு சார் போய் இல்லை வாலிங்க பேச 2 மினிட் ப்ராப்ளம் பயப்படாம திருக்கணை போடு. 2 4 6 8 10 12 20 30 ஸ்பீக்கர் இருக்கு. கொஞ்சம் ஆள் 2 மைக் போடு. ஓகே போடுமா கொஞ்சம் பேச ஹலோ 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 தம்பி அந்த குழாய் ஏற்றாது, அந்த குழாய் தள்ளி குழாவை அதிகமாக பாக்ஸ் ஏற்றுங்க. சரி போடு. தந்தர் 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 ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பமுனோ டான்ஸரோ பெட்டிக்கார நாரதர வள்ளிய ராஜபாட்டோ நல்ல ஆடுனாலும் பாடுனாலும் புராணங்கள் பேசினாலும் முதல் கை தட்டி ரசிங்க. முதையே சொன்னேன் உங்கள்கிட்ட. ஏன்னா ரசிகர் தான் முகம் பார்க்கும் கண்ணாடி. அங்கே ஒரு கமுடி மாதிரி கை தட்டுறத பாரு, சூப்பரப்போ சூப்பரப்போ. ஆமாம், ஏன்னா ரசிகர் தான் முகம் பார்க்கும் கண்ணாடி. உங்களை வச்சு தான் நாங்கள், எங்களை வச்சு நீங்கள் கிடையாது. நீங்கள் ஆரவாரம் பண்ணிங்கன்னா நாடகம் நல்லா இருக்கும். எனக்குன்னு கம்முன்னு உட்காந்துருந்தீங்க. எங்களுக்கான நாடகத்தை ஓப்பி அடித்து 3 மணிக்கு முடிச்சுட்டு மதுரைக்கு ஓடி போயிடுவோம். ஏன்னா வந்திருக்க நடிகர்லாம் அருமையான நடிகர் வந்திருக்காங்க. ஏன்னா காலங்கள்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் இப்போல்லாம் நாடகம் பார்க்குறாங்கன்னா ஒரு பெரிய விஷயமா போயிடுச்சு. ஆரம்பத்தில் நாடகம்லாம் பார்த்தாங்கன்னா 10,000 பேர் உட்காந்துருப்பாங்களாம். இன்றைக்கெல்லாம் பார்த்தா நம்ம ஊரில் கூட பரவாயில்ல. நேற்று போன ஊரில் பெரிய கொடுமை தம்பி. நாடகம் ஆரம்பிக்கும் 100 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. சரி, நான் பாப்பா என்ட்ரன்ஸ் முடிச்சுட்டு உள்ளே போனால் வெளியே டான்ஸ்கார பாப்பாளி வந்துருச்சு. வெளியே எட்டி பார்க்குறேன் 50 பேர் உட்காந்துருந்தாங்க. சரி, டான்ஸ்கார பாப்பா என் சீனு முடிஞ்சு வள்ளி வெளியே பார்க்குறேன் 25 பேர் உட்காந்துருந்தாங்க. என்ன எங்கிட்டு போனால் என்னே தெரியல. சரியாக நாரதர் கட்டையை தட்டிட்டு வந்தார். அங்கிட்டு ஒரு 25 பேர் காலி. சரியாக 3:30 மணிக்கு முருகன் வேலை தூக்கிட்டு சம்போன்னு வந்தார். ஊருக்குள்ள அம்போன்னு ஒரு பயம் கிடையாது, 2 பேர் தான் இருந்தது. ஒன்று மைசெட்டுக்காரு, இந்த காசு கொடுக்குற பூசாரி கையில் வச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு. இவங்க எப்படா நாடகத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க, அவரும் போயிட்டுருக்காரு. அது மாதிரி இல்லாமல் ஏன்னா காலங்கள்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ நிகழ்ச்சிகள் வந்துருச்சு. என்ன காரணம்? காலம் கெட்டதுக்கு ஒரே காரணம் செல்ஃபோன் தான். சத்தியமாக சொல்கிறேன், செல்லுனால தான் இந்த உலகமே அழிய போகுதுன்னு கொஞ்ச நாளில். செல்லுனால நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. முதல் என்ன வந்துச்சு? ஆரம்பத்தில் தந்தி
அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு, வாக்கி டாக்கி வந்துச்சு இத்தந்தண்டியில். அப்புறம் என்ன வந்துச்சு, நோக்கியா செல்லு, இந்த ஒரு பட்டன் இந்த வச்சுக்க அந்த மாதிரி செல்லு வந்துச்சு. இப்போ என்ன வந்துச்சு, ரியல்மி, ரெட்மி, சாம்சங், ஓப்போ. ஆமாம், இந்த செல்லு வச்சுருந்தாலும் தப்பு கிடையாது. செல்லுகளை நல்லா பாருங்கள், நல்ல யூடியூப் பாருங்கள், நல்ல ஃபேஸ்புக் பாருங்கள், நல்ல விஷயங்களை பாருங்கள். ஏன்னா சாமி விஷயங்கள்லாம் நிறைய போடுறாங்க பாருங்கள். சாமி பாடல்கள் கேளுங்க. ஆனால் செல்லுகளை ஒரே ஒரு தவறுகள் மட்டும் செய்யாதீங்க. இந்த செல்லுகளை உங்கள் குழந்தைகள்கிட்ட மட்டும் கொடுக்கவே கொடுக்காதீங்க. என்ன காரணம் தெரியுமா? இந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேணாம். ஏன் சொல்கிறேன், குழந்தைகளுக்கு என்னையா தெரியும் செல்லை பற்றி? மதுரையில் எடுத்து நடந்த விஷயத்தை நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. மதுரையில் ஒரு 6 வயசு பையன், பச்சை குழந்தை. அந்த குழந்தைக்கு செல்லை பற்றி ஒன்றுமே தெரியாது. நல்ல பிரைட்னஸை ஃபுல்லாக ஏற்றி கண்ணுக்கு முன்னாடியே இப்படியே வச்சு ஒரு 2 மணி நேரம் பார்த்து கண்ணில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுகி இன்றைக்கி மூளை வளர்ச்சி கம்மியாகி மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. எதனால? இந்த செல்லுனால். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பையனெல்லாம் விளையாண்டாங்கலாம் முந்தைய ஆரம்பத்தில். இப்போ விளையாடுறது கிடையாது. ஃப்ரீ ஃபயர் கேம்னு ஒரு கேமு. இந்த கேம் விளையாண்டு ஏற்கனவே 6 பேருக்கு இறந்தே போயிட்டாங்க. ஆமாம், அந்த கேம் விளையாடும்போது நாங்கள் மூஞ்சியை பார்த்துருக்கீங்களா? இந்தா இப்படி விளையாடுவாங்க. ஏன் உயிர் போகிற மாதிரியே விளையாண்டாங்க, உயிரும் போயிடுச்சு. எதனால? இந்த செல்லினால். அதே மாதிரி இந்த வயசு பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, நேற்று மதுரையில் ஒரு பொண்ணு, ஒரு 18 வயசு ஒரு பொம்பளை பிள்ளை, செல்லை சார்ஜர் போட்டுக்கிட்டே ஆன் பண்ணி இப்படியே ரொம்ப நேரம் பேசி அந்த சார்ஜர் ஹீட் ஆகி அந்த செல்லு ஹீட் ஆகி அந்த செல்லு வெடித்து அந்த சார்ஜர் வெடித்து அந்த பிள்ளை காது வெடித்து இன்றைக்கி பெரிய ஆஸ்பத்திரியில் கிடக்கு. எதனால? இந்த செல்லுனால தான். சத்தியமாக சொல்கிறேன், 100க்கு 100 நகரப்பட்டி கிராமத்தில் இந்த செல்லுகளை உங்கள் குழந்தைகள்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க உயிருக்கு கெடு வைக்கிற முதல் எதிரி இது நீங்கள் தான். நான் எல்லா கிராமத்திலையும் சொல்கிறது, நம்ம நகரப்பட்டி கிராமத்திலையும் சொல்கிறேன். உண்மை. நன்றி, நன்றி கிடந்த வணக்கம், வணக்கம், வணக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் கொலை, எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள். என்ன காரணம்? தமிழ்நாட்டுக்காரன் பண்ணுறதே கிடையாது. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்காரன் பண்ண மாட்டேன். தமிழ்நாட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சண்டை விடுவாங்க, நல்ல சரக்கை போடுவாங்க. ஆனால் கீழ்த்தரமான செயல்கள் பண்ண மாட்டாங்க. அது பண்ணுறது யார் தெரியுமா? இன்றைக்கி தமிழ்நாட்டில் சத்தியமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள்லாம் கம்மி தான். இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே அதிக யார் இருக்க தெரியுமா? வட மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்காங்க. உள்ளே வந்து எங்கே பார்த்தாலும் அவங்க தான் இருக்காங்க. சினிமா தேட்டருக்கு போகிறேன், அவங்க தான் டிக்கெட்டை கிழிக்கிறியா. சரி, ஹோட்டல் உட்காந்து சாப்பிடலாம் போகிறேன், அவங்க தான் சிக்கன் ரைஸ் போடுறேன், நூடுல்ஸ் போடுறாங்க. சரி, எங்கே கடைகளுக்கு போனால் அங்கே தான் நிற்கிறாங்க. அப்படி வரும். சத்தியமாக ஒரு 10 வருஷம் கழித்து தமிழ்நாட்டு மக்கள் இருக்க மாட்டாங்க. வட மாநிலத்துக்காரங்க மட்டும்தான் இருக்க போகிறாங்க. 100க்கு 100 உண்மை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரியுமா? இப்போ ஒரு 5 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்களா, பச்சை குழந்தைகளை கற்பழித்து சாகடிச்சிருக்காங்க. யார்? வட மாநிலத்துக்காரங்க தான். இவங்க தான் இந்த பிள்ளைகளை எதுவுமே விடுறது கிடையாது. நேற்று பார்த்தீங்களா, இங்கே வருகிறதுக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் காவல்துறையினர்களுக்கும் எங்கள் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தை சார்பாக நன்றி, நன்றிகிற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். அதனால் தயவுசெய்து தாய்மார்கள்ட்ட உங்கள் காலில் விழுதாக சொல்கிறேன், உங்கள் குழந்தைகளை 7 வயசாக இருந்தாலும் 5 வயசாக இருந்தாலும் 8 வயசாக இருந்தாலும் விட மாட்டுறாங்க. அதில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதும் இந்த பொம்பளை பிள்ளைகளை விளையாட அனுப்பும்போது கவனமாக பார்த்துக்கங்க. எந்த ரூபத்தில் வராங்கன்னு தெரியல. பானிபூரி வச்சுக்கிட்டு வரையா பிள்ளையை தூக்கிட்டு போயிடுறாங்க. போர்வை வைக்கிற மாதிரி வரையா பிள்ளையை தூக்கிட்டு போயிடுறாங்க. பீடா கடை போட்டிருக்கா பிள்ளையை தூக்கிட்டு போயிடுறாங்க. தயவுசெய்து இது 100க்கு 100 உண்மை. நான் எல்லா கிராமத்திலையும் சொல்லுவேன், நகரப்பட்டி கிராமத்தில் சொல்கிறேன். உங்கள் பொம்பளை பிள்ளைகளை கண்டிப்பாக நம்மளை கவனம் இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளையை தூக்கிட்டு போயிடுவாங்க. 100க்கு 100 உண்மை. எல்லா கிராமத்திலையும் சொல்கிறேன். நன்றி, நன்றி கிட்ட வணக்கம், வணக்கம், வணக்கம். அது மாதிரிலாம் காலங்கள்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா தாய்மார்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஒரே விஷயம்தான். என்னைக்கு இந்த டிவியில் வரிசையாக நாடகம் போட ஆரம்பித்தாங்களோ, என்னென்னமோ நாடகம் நிறையா போடுறாங்க, பேர்லாம் தெரியல, ஏன்னா நம்ம பார்க்குறது கிடையாது. என்னைக்கு நாடகம் ஒன்று போட்டாங்களோ கட்டின புருஷனுக்கு மரியாதை இல்லாமல் போச்சு, பெத்த பிள்ளைகளுக்கு மரியாதை இல்லாமல் போச்சு. ஆமாம், ஆரம்பத்திலாம் பார்த்தீங்கன்னா பெத்த பிள்ளை எப்படா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும், வீட்டில் தாய்மாரில் உட்காந்துருப்பாங்க. கட்டின புருஷன் எப்படா வேலைக்கு போயிட்டு வருவா, வந்தோன்னு உட்காருங்க, கை காலை கழுவுங்க, தண்ணியை குடிங்க, மூஞ்சியை கழுவுங்க, சாப்பாடை சாப்பிட விடுவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. டிவியை பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு கட்டின புருஷன் வீட்டுக்குள்ளே வந்தோன்னே சோறு கேட்பாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறது தெரியுமா? அந்த இருக்கு தின்னு தொலை. எப்படி மரியாதை? ஆமாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் சாப்பாடு போடுறது கிடையாது. ஆனால் டிவி பார்க்குறதுனால தப்பு கிடையாது. டிவி பார்த்து பார்த்து சில குடும்பம் நாசமாக போச்சு. நேற்று என் வீட்டில் பிரச்சனை, எனக்கு என் முண்டாட்டிக்க
எடு விளக்க மாத்தேன். என்ன உனக்கு 6 மாசம் எனக்கு 6 மாசமா? என்னையா நம்ம பெட்டி, நம்ம மிருதங்கம், நம்ம ஆல்ரவுண்டு, நம்ம சீனு, நம்ம ஊரு, நம்ம பொண்டாட்டி உங்க ஆத்துல தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். எப்படி ஆத்துல வச்சுக்கிறதையா கேளு முத. ஆமா, என் முண்டாட்டி 24 மணி நேரம் டிவி தான் பாப்பா. வீட்டுல ஒரு வேலையும் பார்க்க மாட்டான், சோறாக்க மாட்டான், துணிமணி தைக்க மாட்டான். வீட்டு கேளு, அதுதான் அப்புறம் வருவே இல்லை. இது நீ சொல்லிட்டு நான் வீட்டு வேலையும் பார்க்க மாட்டான். நீ சொல்லிட்ட, நான் சொல்ல மாட்டேன். ஆமா, இப்படி இருக்க பார்த்துக்க. நேற்று நாளத்துக்கு போயிட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். அப்ப சொன்னேன், நாளைக்கு நகரப்பட்டி கிராமத்துக்கு இந்த முடிச்சுட்டு நானே கூப்பிடுறேன். அதான் நானே ஒரு 5 நிமிஷம் இல்லைங்க. ஆமா, நான் சொன்னேன் இன்னைக்கு நகரப்பட்டி கிராமம் நாடகம் பொன்னமரா இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போகணும். மணியாச்சு, நான் கட்டில் உட்காந்துருக்கேன். ஒரு 2 தோசை கொண்டு வாமா அப்படின்னு உட்காந்துருந்தேன். யாரு பெற்ற மகராசியான்னு தெரியாது. 10 நிமிஷத்துல தோசையை கொண்டு வந்துட்டான். ஆனா தோசையை பார்க்குறேன், தோசை புள்ள கருப்பு கருப்பா இருக்கு. என்னடா தோசை கருப்பா இருக்கு, சம்திங் ராங், மருந்து வச்சு விட்டாலோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு, என்னடி தோசை கருப்பா இருக்கு நான் கேட்க. அதுக்கு அவ சொல்றா, வேற ஒன்றும் இல்லைங்க, காலைல மாவு வாங்கி வச்சிருந்தேன், யதார்த்தமா கரும்புசால் படி தோசையில் மாவுல விழுந்துருச்சு, அதனால தோசை கருப்பா போச்சு. இவ பொய் சொல்றான் தெரிஞ்சுக்கிட்டு அடுப்படுக்குள்ள பார்க்குறேன். பெரிய கொடுமை. இவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? டிவியை பார்த்துக்கிட்டே தோசையை ஊத்துறேன்னு தோசைக்கல்ல தூக்கி மல்லாக்கா போடாம தோசைக்கல்ல தூக்கி குப்பரை போட்டு அதுக்கு மேலே மாவை லவக்குன்னு இழுத்துருக்கா. அப்புறம் இந்த தோசை அப்புறம் இருக்கா கருப்பாக தான் இருக்கும். சரி, இவன் தான் அப்படி கூறு வெட்டு அப்படி பண்ணி விட்டான்னு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு, மா பசிக்குதுமா, எனக்கு ஒரு 2 இட்லி அப்படின்றேன். 10 நிமிஷத்தில் 5 இட்லியை சுட்டு கொண்டு வந்துருச்சு. செந்தில், அதான் பெத்த தாய். தாய்க்கு பின் தான் என்றைக்குமே தாரம். தாய் மாதிரி உலகத்தில் எதுவுமே ஈடாகாது. ஆனால் இட்லியை பார்க்குறேன், இட்லி ஃபுல்லாக மஞ்சளாக இருக்கு. என்னடா இட்லி மஞ்சளா இருக்குன்னு எங்க அம்மா கூப்பிட்டு கேட்கிறேன். அதுக்கு எங்க அம்மா சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லப்பா, மஞ்சப்பொடி யதார்த்தமா மாவுல விழுந்துருச்சு, அதனால இட்லி மஞ்சளா போச்சு. எங்க அம்மாவும் பொய் சொல்றாங்க தெரிஞ்சுக்கிட்டு அடுப்படுக்குள்ள பார்க்குறேன். பெரிய கொடுமை. இந்த சாமி சத்தியமா சொல்றேன், எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்து கரெக்டா 3 மாசம் ஆச்சு. அந்த பிள்ளை வீட்டில் 3 நாள் வயிற்றால போய் கிடந்திருக்க போல எனக்கு தெரியாது. எங்க அம்மா என்ன பண்ணிருச்சு, டிவியை பார்த்துக்கிட்டே இட்லி ஊத்துறேன்னு இட்லி துணியில மாவை ஊத்தாம என் மக வயிற்றால போய் கிடந்தால இந்த மஞ்சளா கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம், அந்த துணியை தூக்கி போட்டு அதில் மாவு ஊற்றி இட்லியை சுட நான் விடிய நாடகமே லவக்குன்னு 10 இட்லியை தின்னுவிட்டேன். ஆமாம், காலைல பக்கத்து வீட்டுக்காரங்க காலைல சொல்கிறாங்க, ஏண்டா பீய தின்னவனு, இந்த பிள்ளைக்காண்டி பீ தின்னு சொல்லுவாங்கல்ல, அது என் வீட்டில் தான் நடந்துச்சு. தம்பிகளா, உங்களை பார்க்க அண்ணனுக்கு சந்தோஷமாக இருக்குது. நல்லா படிக்கிறீங்களா? காலைல ஒரு உதவி செய்வீங்களா? அண்ணனுக்கு சொந்த ஒரு மதுரை. காலைல ஒரு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஆளுக்கு 4 பீ இட்லி. நாங்க நாளைக்கு பூராமே விரதமியா. விரதமா? அது மாதிரி இல்லாமல் சொல்லிடுவா, எந்த ஊர் அவங்க? பொன்னமராயை சேர்ந்த காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களும் காவல்துறையினரும் நாடக மேடைக்கு வரும்படி மிக தாழ்முனை கல்லூரியிடம் பொன்னமராயை சேர்ந்த காவல்துறை அதிகாரி காவல்துறையினர் அவர்கள் நாடக மேடைக்கு வரும்படி கிராமத்தார்கள் அழைக்கிறார்கள். என்னையே கூப்பிடுவாங்க, நான் சொல்லுவேன் நடந்தது சொல்லுவேன். இங்கே வருகின்றிருக்கும் பொன்னமராயை சேர்ந்த காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் காவல்துறையினர்களுக்கும் நகரப்பட்டி கிராமத்தின் சார்பாக இங்கே பொன்னாடை கைத்தட்டுங்க. எல்லாரும் பொன்னாடை பெற்று பெறுகிறார்கள். வாங்க, சாமி பேருக்கு சொல்லுங்கள். நகரப்படை தெம்மலை கருப்பர் கரகப்படை முன்னிட்டு புகழ்பட்ட நடையில் கொண்டு ஸ்ரீ வள்ளி திரும்ப நாடகம் அதிமுறை நடைபெற காத்து கொண்டிருக்கிறது. போட்டா இருக்கா, அமைத்திருக்கா, போட்டுதான் இருக்கா. சென்ற தலக்கிற மானியத்தை வெற்றி கொண்டு நாடி வரும் நாடக ராஜா, நாடக கலைமகன், நாடக விடிவுலியுமாகிய திண்டுக்கல்லை சேர்ந்த ஆள் ரொம்ப மெலிஞ்சு போயிருப்பாப்புல. ஆமாம், உள்ளியா இருப்பாப்புல. திண்டுக்கல்லை சேர்ந்த ராவத்தருமாகிய CS ராஜா முகமது அவர்கள் நாடகத்தில் வேலன் வேடன் விருத்தனம் அடிக்க காத்து கொண்டு இருக்கிறார். இந்த மைக்கு மட்டும் கொஞ்சம் பாருங்க. ஹலோ ஹலோ ஹலோ, இந்த மைக்கு பாருங்க. ஷார்ப் பாடி மட்டும்
ஹலோ 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 குயிலிசை பாட வந்த வனமாடி இன்னிசை மாமையில் வசன பேரரசு இசைக்குழுமாக சென்ற இடம்லாம் வெற்றி உடனடி வரும் மதுரை சேர்ந்த MSK சிவரஞ்சனி அவர்கள் நாடகத்தில் வள்ளி நாயகி நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அன்றைக்கி நடிகர்லாம் அருமையான நடிகர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியாதே கிடையாது. ராஜா முகமது பெரிய ஆள் தான், வந்திருக்க சிவரஞ்சனியும் பெரிய ஆள் தான், அதே மாதிரி வந்திருக்க நாரதரும் பெரிய ஆள் தான்யா. ஆமாம் சின்ன பையலாக இருந்தால் இப்போ இத்தனை நடி உயரத்தில் இருக்கேன். அந்த பையன் இந்த நாரதரில் 4 பேர் இருக்காங்க. வெங்கடேஷ், ஜெயமாதவன், கார்த்திக் ராஜா, அம்புடு, அஜித்து. இவங்க 4 பேர்த்துக்கு மாமா தான் கூப்பிட்றாங்க. என்ன தெரியல எப்படி கூப்பிட்றாங்க. எனக்கு மாமா நீ தானே. ஆமாம் பங்குரிய பாசமுக்கு நாடகான பேரரசுமாகிய கருங்குளத்தை சேர்ந்த ஜெயமாதவன் அவர்கள் நாடகத்தில் கழகப்பிரியராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமணி கலையரசுமாகிய மறைந்த மாமேதை எங்களை விட்டு சென்றாலும் எங்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் TM அடைக்கலசாமி அவர்களின் மகனுமாகிய மதுரை அருகாமல புதூரை சேர்ந்த உயர் திரு TMA அருண் அவர்கள் நாடகத்தில் 6 மணி அன்பின் பாட்டு. நமது வெற்றிய நாளை சரித்திர சொல்லும் அருமையான பாடல். ஏன்னா பாடல் வந்து அது அந்த மண்ணுக்குள்ள உட்காந்து சேர் வலிக்கு இருக்கு. ஆமாம், அதை நினச்சி நம்ம சிரிக்கலாம் கூடாது. இந்த நிலைமை தான் நாளைக்கு நம்மளுக்கும். சரியா? பாவம் இல்லையா? யதார்த்தமாக ஸ்லீப்பாக விழுகிறதுக்கு இங்கே பாரு, இன்னும் சிரிப்பு குறையல பாரு. ஆமாம், இன்னும் இந்த சேரி சாஞ்சிட்டு தான் இருக்குது. தள்ளினாலும் போடுங்க. ஏன்னா பாடல்கள் பார்த்தீங்கன்னா அருண் மாமா பாடின பாடல் தத்துவ பாடல். அந்த பாடலுக்கு ஜோராக ஒரு கைத்தட்டு தட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எவ்வளோ பாடல் பார்த்தீங்கன்னா அவர் பாடுகிற பாடல்களில் நடுத்தரமான பாடல்கள், பழைய பாடல்கள், தத்துவ பாடல்கள், TM சௌந்தரராஜன் பாடல்கள், MS விஸ்வநாதன் மியூசிக்கில், அதே மாதிரி அதிகமான நடுத்தரமான பாடல்கள் இசையமைச்சது மேஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா ஐயா தான். அவர் பாடல்கள் எவ்வளோ பாடல் வந்தாலும் அவர் பாடிய ஒரு காதல் காவிய பாடல் எப்படி பாடியிருக்கா தெரியுமா? ஒரு ஜீவன் அளித்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீர் விட வேண்டாம், உன்னையே எண்ணி வாழ்கிறேன், உன்னையே எண்ணி வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அளித்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீர் விட வேண்டாம், உன்னையே எண்ணி வாழ்கிறேன், உன்னையே எண்ணி வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது.
நன்றி நன்றி நன்றி. வணக்கம். கோடிக்கு முன்னால் வாங்கிய மிருதங்க சக்கரவர்த்தி மானாமரை பார்த்திபன் அறியாமுள்ள கள்ளிக்குடியை சேர்ந்த பாசமுகு உடன்பரவா சாதனமாகிய ஏன்னா 6 மணி கலையரசில் எவ்வளோ பேர் இருக்காங்க. சிறந்த ஜாம்பவான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சமீப காலத்தில் மறைந்த பாசமுகு மாமா ஈகே ராமசாமி. அவர் பெரிய ஒரு பெட்டி. அவர் பெட்டிலாம் அப்படியே தொட்டோம்னா சுதி காமிச்சோன்னா அங்கே அடிக்கிற அங்கே அப்படி கேட்க எல்லாத்துக்கும் தெரியும் நடிகர்களுக்கு. சமீப காலத்தில் மறைந்தாலும் அவர்களின் மருமகனுமாகிய கள்ளிக்குடியை சேர்ந்த என் உடன்புற சகோதரனுமாகிய விஎம் சிங்கத்துறை அவர்கள் நாடகத்தில் மிருதகம் டோலக்கு தொப்பி தபேலா. ஒரு அருமையான ஒரு வாசிப்பு. கைத்தட்டி அன்புள்ளவர்கள் நன்றி. வணக்கம். ஏன்னா ஆல்ரவுண்டுக்காரர் எத்தனையோ பேர் இங்கிட்டலாம் பார்த்துருக்கீங்க. எவ்வளோ ஒரு வாசிப்பாங்க. பெரிய ஆள் அவர் பெரிய ஆள் தாங்க. எந்த வகையில் பெரிய ஆள்? நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் ஹார்மோனியம் தானே? ஆமாம். உங்கள் பக்கத்தில் யார் யார் உட்காந்துருப்பா? பக்கத்தில் சரவணகுமார். யார் யார் உட்காந்து? மிருதங்கம், ஆல்ரவுண்டு, தாளம். ஆமாம். எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்களா? ஆல்ரவுண்டுக்காரர் எப்படி உட்காந்து வாசிப்பாங்க? நேரம் உட்காந்து ஆடியன்ஸ் பார்த்து வச்சுப்பாங்க. ஆமா. கண்ணை திறந்துக்கிட்டு தானே வச்சுப்பாங்க. அவரை கண்ணை மூடிக்கிட்டு வாசிக்க சொல்லுவா? முடியாது முடியாது. என்ன இறங்கி போறாரு? பழக்க வழக்கம் வேணாம் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. இல்லை, நீ ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாரு, வாங்கிட்டு வரல, அதனால கோச்சிட்டு போறாரு. ஏய் தம்பி, டேய் இங்க வாயாங்க. ஏற்கனவே ஒரு சித்திக்காளி. ஆமா, வாட சான்றா போத. அதனால எத்தனை ஆல்ரவுண்டு வச்சாலும் அவர் கண்ணை மூடிக்கிட்டே இந்த ஆல்ரவுண்டு வாசிப்பாரு. எவ்வளவு பந்தயம் பந்தயம்லாம் இருக்கட்டும், முதல்ல முடியுமாங்கிறது முக்கியம். முடியுதா இல்லைன்னு இப்போ கொஞ்சம் கண்ணை நீங்களே கட்டிடுங்க பாப்போம். துண்டு எடுத்து கட்டுங்க தைரியமா. வாயா கட்டி விடியா அந்த கண்ணை. எப்படி வாசிக்கிறாரு மட்டும் பார்ப்போம். கட்டுங்க பார்ப்போம். நீ கட்டினா அது அப்படியே அப்போ தெரிஞ்சுக்குவேன். அதெல்லாம் இல்லை, துண்டு முரட்டு துண்டு தான், அவரே கட்டிட்டு விட்டுருங்க. நீ கட்டுன யாராவது வாங்க, நீங்கள் வாங்க, யாராவது ஒருத்தர் வாங்க. வாணே கட்டுனே அண்ணே, இந்த கட்டி ஒன்று என்ன வாங்கினே கட்டுனே வாணே இருக்க காக்கர் மூச்சு விடாத அளவுக்கு அவ்வளோ தூரம் போய் சுற்றி போக முடியாது. செத்து போயிருவேன். வாணே, ஏய் வாணே, ஏ கட்டியா, நீயே கட்டியா. அவர் என்ன பொம்பளை கூட்ட மாதிரி கூச்ச போகிறாரு இப்படி. இந்தா பார்த்துக்கிறீங்களா? தெரிஞ்சவங்களை செய்யக்கூடாதான். சரி, இப்போ பாருங்க, அவரை பார்த்துக்கோங்க. கண்டை கட்டி இருக்காரா? கையை காமிங்க, டெஸ்ட் பண்ணுங்க. டெஸ்ட். இது எத்தனை? 1500 சம்பளமா? எங்க ரெடி? மதுரை சேர்ந்த செந்தில்குமார் அவர்கள் மைக் எடுத்து வைங்க. உங்களை தான் மைக் எடுத்து வைங்க. செந்தில்குமார் அவர்கள் நாளத்தில் ஆல் ரவுண்டு, கீழ் ரவுண்டு.
சூப்பர்யா, ஜோரா கை தருதுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம் அப்படின்னா என் தம்பி வந்தான். அப்படியா? அருமையாச்சாரா, நன்றி, வணக்கம். நாட தேவையான தாளம் ஏற்பாடு காஞ்சிபுரத்தை சேர்ந்த எஸ்பி ராமர் அவர்கள் நாடத்தில் தா லம். அருமையான ஏற்பாடு. நாட தேவையான சீன் ஏற்பாடு எம் ராஜா சீன் கம்பெனி இருப்பிட மதுரை. சாப்பாடு மறக்க முடியாத சாப்பாடு. இந்த தாய்மார்கள் எங்கம்மா உட்காந்துருக்கீங்க? இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்டது இல்லைம்மா. சைவ சாப்பாடு அருமையான சைவ சாப்பாட்டில் அடேங்க அப்பா மிகவும் சிறப்பு. சாம்பார், பருப்பு உருண்டை, ரசம், மோர், முட்டைக்கோசு பொரியல். பெசாம இருமா, அவருக்கு அடிக்க பண்ணுறாங்க. பருப்பு உருண்டை நல்லா இருந்துச்சு. அருமையான ஒரு சாப்பாடு. அவர் வித்தியாசமாக அந்த வெண்டைக்காய் கூட்டு, அந்த பயிறு, மொச்சை எல்லாம் அவர் வித்தியாசமாக. எவ்வளோ சமையல் அசைவமாக இருந்தாலும் சரி, சைவமாக இருந்தாலும் சரி, இந்த பரிமாற முறை தான் முக்கியம். இந்த அக்கா எங்க அப்பா, அந்த அக்கா எவ்வளவு சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சகோதரிகளுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். அக்கா எங்கக்கா இருக்கீங்க? அவர்களுக்கு அந்த அக்கா அவர்களுக்கு நல்லா இருப்பீங்கடா. ஆமா, அவங்களுக்கு அவர் குடும்பத்தார்களுக்கும் நன்றி நடிக்கிறத. வணக்கம் வணக்கம் வணக்கம். சாப்பாடு அருமையான ஏற்பாடு. கொட்டை அமைப்பு பாசமகண்ணன் கொட்டைக்காரர். இதுக்கான இன்ஜினியரை கூப்பிட்டா போட முடியும். இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுங்க. இப்போ கொட்டைக்காரர்ல தகர கொட்டைக்காரர் அது இங்கே தான் தகரம். இந்த இடத்துல கொட்டை தான் தகரப்ப நீட்டாக போடுறாங்க. அது நல்லது. ஏன்னா காலங்கள் மாறும் போது எல்லாத்தையும் மாற்றிக்கணும். கொட்டையை போடுறது தகரம். மழை வரும், எந்த நேரத்தில் என்ன வரும் சொல்ல முடியாதுல்ல. அருமையான ஏற்பாடு. நாடகம் முக்கியம், மைக் செட்டு தான். அது இருந்தால் தான் நாடகம் நல்லா இருக்கும். இந்த மண்ணி நாயினுமாக நகரப்பட்டியை சேர்ந்த அன்பு திருமலை 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 எது வெண்மலையா? ரெண்டு மைக் மாப்ள. இருங்கம்மா இருங்கம்மா. அன்பு தென்மலை தென்மலை ஆடியோஸ் நகரப்பட்டி நகரப்பட்டி.